விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள். நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் எப்போது வரும் என்று நீங்கள் காத்திருக்கும் நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முற்றிலும் புதிய எண்ணம் ஒன்று உருவாகும். அதை செயல்படுத்தினால் நன்மை உண்டு. நல்ல நாள் இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்த்த ஒருவர் உங்களுக்கு உதவிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களது அத்தியாவசிய தேவை உடனடியாக மற்றவர்களால் தீர்த்து வைக்கப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறர் விஷயங்களில் தலையிடும் எண்ணம் ஏற்பட்டால் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எல்லா விஷயத்திலும் வெற்றி என்று காட்டுகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது, விரைவாக வர வேண்டியது இன்றைய தினம் நீங்கள் காத்திருந்தும் இன்னும் வரவில்லை. இந்த ஒரு நிகழ்வு இன்று உங்களுக்கு நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் செய்யும் ஒரு நற்செயலால் இன்று உங்களுக்கு புகழ் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள். உங்களது நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பி ஒரு வேலையை செய்தீர்கள். விரும்பியது கிடைக்கும் என்ற காரணத்தால் கிடைத்தது. ஆனால் நீங்கள் விரும்பியது கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள்.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இன்றைய முயற்சி தர வேண்டிய முழு பலனை தருவதாக காட்டவில்லை. கூடுதல் உழைப்பு, கூடுதல் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சுவார்த்தை மூலமாக உங்களது லட்சியத்தை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாத ஒரு நபரிடம் நீங்கள் கூற இருப்பதாக காட்டுவதால் பேச்சில் கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு வேண்டிய நல்லது நடக்கும். கால தாமதம் ஆனாலும் நடக்க வேண்டிய நல்லது இன்று நடக்கும். நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே உடனடியாக கிடைக்கவில்லை. கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு ஆவலை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அலைபாயும் நெஞ்சம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயங்களில் ஒரு தனி கவனம் இன்று உங்களுக்கு வேண்டும். வீண் செலவு நடப்பதாக காட்டுவதால். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நல்ல நாள். ஒரு நல்ல செய்தி இன்று கண்டிப்பாய் உங்களுக்கு வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு. இது இந்த நாள் உங்களுக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். விடாமுயற்சியுடன் ஒரு வேலையை செய்து கொண்டே வந்ததற்கு தகுந்த பலன், நல்ல பலன் இன்று கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் அலட்சியம் இன்று கூடாது. செய்யும் வேளையில் உற்சாகம் இன்மை கூடவே கூடாது என்று இதில் கவனம் வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். எது கிடைத்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.